வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சுஷ்மிகா ரமேஷ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்த நீர்கொழும்பு வைத்தியருக்கு மரண தண்டனை. தமிழக மீனவரின் படகுகளை விடுவிக்க வேண்டாம் என இலங்கைக்கு யோசனை வழங்கியதாக சுப்பிரமணியம் சுவாமி வெளியிட்ட கருத்திற்கு தமிழக முதல்வர் கண்டனம். சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் மட்டக்களப்பில் இருந்து ஊர்வீதி வழியாக கொக்கட்டிச்சோலைக்கு பஸ் சேவை ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி 6ஆம் மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்த நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்த மொனராகலையை சேர்ந்த சமிலா திசாநாயக்க என்ற யுவதியை 2007ஆம் ஆண்டு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்ததாக குறித்த வைத்தியருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியருக்கு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. அத்தோடு பாலியல் துஷ்பிரயோக குற்றத்திற்காக குற்றவாளிக்கு மேலும் 15 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டாம் என இலங்கைக்கு யோசனை வழங்கியதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வெளியிட்ட கருத்திற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணியன் சுவாமி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வெளியிட்ட இந்த கருத்தானது மீனவர் சமூகத்திடம் மாத்திரமல்லாது தமிழ்நாட்டு மக்களிடமும் கண்டன உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் நேற்று முன்தினமும் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுப்பிரமணியன் சுவாமியின் இந்த கருத்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது இந்திய அரசின் உத்தியோகபூர்வ கருத்து அல்லவென தான் நம்புவதாகவும் அவரது கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கச்சத்தீவையும் பாக்கு நீரிணையின் தமிழக மீனவர்களுக்கு இருக்கும் பாரம்பரிய மீன்பிடி உரிமையையும் மீட்க வேண்டும் என ஜெயலலிதா ஜெயராம் தனது கடிதத்தில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளான படகொன்றில் இருந்து கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட தமிழக மீனவர்கள் 6 பேரும் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் இன்று ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 9 தமிழக மீனவர்கள் நேற்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் மட்டக்களப்பில் இருந்து ஊர்வீதி வழியாக கொக்கட்டிச்சோலை பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண பயணிகள் வீதி போக்குவரத்து அதிகார சபையினால் இந்த பஸ் சேவை இன்று காலை ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. யுத்த சூழல் காரணமாக 1990ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பிலிருந்து கொக்கட்டிச்சோலை வரையான ஊர்வீதி வழியான பஸ் சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த பஸ் சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கும் கொக்கட்டிச்சோலைக்கும் இடையிலான ஊர்வீதி பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்கான நிகழ்வு ஆரையம்பதி சந்தியில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த பஸ் சேவை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அருகில் ஆரம்பமாகி கல்லடி மணிக்கூட்டு கோபுரத்தின் ஊடாக திரும்பி ஊர்வீதி வழியாக காத்தன்குடி ஊர்வீதி, ஆரையம்பதி ஊர்வீதி, காங்கேயனோடை, மாவிளங்கத்துறை, ஒல்லிக்குளம் மற்றும் மண்முனை பாலத்தின் ஊடாக கொக்கட்டிச்சோலையை சென்றடையும் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். போலீஸ் இலத்திரனியல் தபால் திட்டம் உத்தியோகபூர்வமாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான வைபவம் போலீஸ் மா அதிபர் NK இளங்ககோன் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது. நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்கள் மற்றும் அலுவலகங்களை இணைப்பது இந்த இலத்திரனியல் தபால் திட்டத்தின் நோக்கமாகும். போலீஸ் திணைக்களத்தின் நடவடிக்கைகளை சேர்த்திடனுடன் செலவுகளை முகாமைத்துவப்படுத்துவது இதன் பிரதான நோக்கமாக அமைவதுடன் 14வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டத்தை ஆரம்பித்ததாக போலீஸ் மா அதிபர் NK இளங்ககோன் தெரிவித்தார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை கட்டணம் எதனையும் மறவிடாது தகவல்களை பரிமாற்றுவதற்கு இதன் ஊடாக வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் திணைக்களத்தை ஒரே தொலைபேசி கட்டமைப்பில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் தொடர்பாடல் வலையமைப்பை பலப்படுத்துதல் மற்றும் வருடாந்த தொலைபேசி செலவை குறைப்பதே இதன் நோக்கமாகும். குற்றங்களை தடுத்தல் மற்றும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வரும் நடவடிக்கைகளின் போது VPN தொழில்நுட்பம் மிக முக்கியமானதாகும். எதிர்காலத்தில் VPN தொழில்நுட்பத்தின் ஊடாக கைவிரல் அடையாளங்கள் தொடர்பான தகவல்களை குறுகிய நேரத்தில் வெளியிட எண்ணியுள்ளோம். VPN தொழில்நுட்பத்தை விரைவில் செயற்படுத்த எண்ணியுள்ளோம். இதனூடாக போலீஸ் நடவடிக்கைகள் மேலும் சேற்றுடன் அடையும் என்பதோடு பொதுமக்களுக்கு பாரிய சேவையாற்ற முடியும்.
2014 கொழும்பு சர்வதேச திரைப்பட விழா நேற்று ஆரம்பமானது. இந்த திரைப்பட விழாவிற்கான ஊடக அனுசரணையை MTV MBC நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்குகின்றன. இலங்கை சினிமா இயக்குநர்களின் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள கொழும்பு சர்வதேச திரைப்பட விழா ரீகல் திரையரங்கில் நேற்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமானது. பிரான்ஸ் நாட்டின் சினிமா இயக்குநர்களில் ஒருவரான கிறிஸ்டோபர் கேன்சின் லாபெல் எட்லாபெட் என்ற திரைப்படம் நேற்று திரையிடப்பட்டது. 2013-2014 ஆண்டுகளில் சர்வதேச அவதானத்தை பெற்ற 40 நாடுகளின் 102 திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளன. எதிர்வரும் 7ஆம் தேதி வரை கொழும்பின் 5 இடங்களில் இந்த திரைப்பட விழாவை இலவசமாக பார்வையிடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச திரைப்பட விழாவை முன்னிட்டு திரைப்பட இயக்கம், புகைப்படம், திரைக்கதை தொடர்பான சேலமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இலங்கையின் பொருளாதாரத்தை சர்வதேசம் வரை கொண்டு செல்லும் மலையக மக்களின் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரியதே. தினியாய நகரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் தோட்டமே பெவர்லி தோட்டம். இந்த தோட்டத்திற்கு பயணம் செய்வதற்கு மக்கள் பயன்படுத்தும் தினியாய பெவர்லி தோட்ட பிரதான பாதையின் நிலை இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவாகியது. தேயிலை கொழுந்து பறிப்பதை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த தோட்டத்தில் சுமார் 210 குடும்பங்கள் வாழ்கின்றன. இவ்வாறு பல்வேறு தரப்பினராலும் பயன்படுத்தப்படும் இந்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இதனால் இந்த பாதையை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 1978 இருந்து இந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த தினியாயிலிருந்து 14 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு இருக்குது. ஆனால் மிக சிரமத்தில் தான் நாங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் எந்த நடைமுறை கொண்டும் இந்த ரோட்டு செய்தாலும் கூட ஒரு 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 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட தான் செஞ்சுருக்காங்க. சரிவர இதை செய்யதும் இல்லை. ஆனால் ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மாதிரி தினியாய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நைட்டில் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா 1000 ரூபா கொடுத்து தான் போகணும் திருவிலுக்கு. அது சம்மந்தமாக எத்தனையோ பேர்த்துக்கு நாங்களும் சொல்லியிருக்கோம். இதை வச்சு ஒரு நடைமுறைக்கே இல்லை. இன்றைக்கி நாளைக்கு நாளான்றைக்கு அப்படின்னே தான் போகுது. அதனால தயவு செய்து இதை உயர்ந்த அதிகாரிமார்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை இந்த ரோட்டை செஞ்சு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் இந்த பாதை முழுவதிலும் நீர் நிரம்பி காணப்படுவதால் விபத்துக்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக இந்த தோட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் அதிகம் பழுதடைவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிப்படைவதாகவும் வாகன சாரதிகள் தெரிவிக்கின்றனர். நான் ஒரு 8 வருஷம் அந்த பஸ்ஸில் டிரைவர் வேலை செஞ்சுருக்கேன். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழை காலத்தில் இந்த மங்களை எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அதில் பெரிய பஸ்ஸு ஒரு சைட்டு கொடுக்க போனால் நாங்கள் அந்த போனை தான் காய்ச்சி நிப்பாடிக்கிறது. எல்லாருக்கும் ரோட்டுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏமாற்றி போகிறாங்க. செஞ்சு போட்டு பாட முடியல. ஸ்கூல் பஸ் ஒன்று வேலை செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற ஒரு பாலம் ஒன்று உடஞ்சி டேமேஜாக இருக்குது. அந்த பாலம் எந்த நேரம் உடையும் தெரியாது. அதில் நான் ரொம்ப நேரத்தில் வந்து இப்போ இந்த லோரிக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக போகுது. அதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டை பற்றி நாங்களும் எத்தனை இடத்துல தெரிய வருதோம். எத்தனை மந்தி மாதிரி வந்தாங்க, வந்து பார்த்து ஒன்றும் முடிவு இல்லை. மழைக்காலங்களில் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக பெற்றோர் வேதனை வெளியிடுகின்றனர். என்ன கேட்டால் அந்த பிள்ளைங்க காலைல சத்தியம் 5 மணிக்கு வந்துச்சுன்னா 6 மணிக்கு தான் நாங்கள் இங்கேருந்து புறப்படுவோம். தினியா போகிறப்ப 6:20 ஆகுது. அதனால ஒரு வேகமாக போகும். எல்லாத்தையும் மெயின் குளம் அங்கிட்டு இருக்கும், பின்னுக்கும் குழந்தைங்க உடையுது, முன்னுக்கும் உடையுது. அதனால எங்களுக்கு அங்கிட்டு வேகமாக போயிட்டு மண் சரிவு, மரங்கள்லாம் உடஞ்சி கிடக்கும். ஒரு இடத்துல காற்று மரங்கள்லாம் வந்தால் போடையும் கஷ்டமாக இருக்குது. தமது அன்றாட நடவடிக்கைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த வீதியை திருத்தி தருமாறு இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.